அனைவருக்கும் வணக்கம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. குருவடி சரணம், திருவடி சரணம். நம்ம மகாபெரிவாவை பார்க்க பல பக்தர்கள் எப்போவுமே அவர் எங்கே முகாம் போட்டிருக்காரோ அங்கே வந்து பார்க்கறது வழக்கம். அதே மாதிரி மகாபெரிவாவை பார்க்க வந்த ஒரு பக்தர் மகாபெரிவாட்ட ஒரு கேள்வி கேட்குறார். சுவாமி, காக்கைக்கு நம்ம சாதம் வைக்கிறதுக்கான பலன் என்ன? அதுக்கான முறை ஏதாவது இருக்கா? நம்ம அப்படி செஞ்சால் என்ன வகையான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மகாபெரிவாவை கேட்குறார். அப்போது மகாபெரிவா அவருக்கு பதில் சொல்கிறார். காக்கைக்கு சாதம் வைக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு உயிரினத்துக்கு நம்ம படைக்கிற உணவு மாதிரி இல்லையப்பா. நம்ம பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சமம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது தான் காக்கைக்கு சாதம் வைக்கிறது. அப்பேற்பட்ட காக்கைக்கு நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் சில பல முறைகள் இருக்குது. அமாவாசை விரதம் இருந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அதுக்கப்புறம் காக்கைக்கு உணவு வைக்கிற வழக்கம் இருக்கிறவங்களுக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியும். அந்த மாதிரி விரதம் கடைபிடிச்சு செய்கிறவங்களுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியும். ஆனால் சாதாரண ஜனம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி, நம்ம அதில் கை வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சாப்பாடை எடுத்து வச்சு அதை காக்கைக்கு நம்ம படைக்கிறது தான் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. அதை நம்ம செஞ்சால் தான் அதுக்கான பலன் கிடைக்கும். இப்போது அந்த சாதத்தை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ற வட்டலில் அந்த சாதம் பட்டுட்டாலே அந்த சாதத்தை நம்ம காக்கைக்கு வைக்கக்கூடாது. நம்ம எச்சப்பட்ட சாதத்தை காக்கைங்களுக்கு எப்போவுமே நம்ம படைக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த சாப்பாடை எடுத்து வச்சு அதில் நம்ம குழம்போ என்ன நம்ம செஞ்சுருக்கோமோ அன்னைக்கு அதை எடுத்து வச்சு காக்கைக்கு நம்ம செய்கிறதே ரொம்ப மகத்தானது. அதுதான் பித்ருக்களோட வரத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கும். இது யார் செய்யணும்? வீட்டில் அடிக்கடி சண்டை வருது, குழப்பம் இருக்குது, ஒரு உறவு முறைக்குள்ளே எந்த ஒரு சந்தோஷமுமே இல்லை, சங்கடங்கள் இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, பித்ருக்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காக்கைக்கு சாதம் வச்சு தினமும் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி காக்கைக்கு நம்ம சாதம் வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பிஸ்கெட் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்கெட்டை நம்ம உடைச்சி வச்சாலே போதும். ஆனால் எது நம்ம காக்கைக்கு வச்சாலும் கூடவே கொஞ்சம் தண்ணி வைக்கணும். அந்த காக்கா அந்த உணவையோ இல்லை நம்ம வைக்கிற பிஸ்கெட்டையோ சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிச்சிட்டு நம்மளே வாழ்த்தும். காக்கை வாழ்த்துறதுங்கிறது நம்மளோட பித்ருக்கள் நமக்கு வரம் கொடுக்கறதுக்கு சமமான ஒரு மகத்தான ஒரு விஷயம். உயிரினங்கள்லேயே ரொம்பவுமே அறிவான உயிரினம் காக்கை தான். தான் மட்டும் சாப்பிடாது, தன்னோட உறவு முறை பந்தம்னு எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல உயிரினம் தான் காக்கை. அப்பேற்பட்ட அந்த காக்கையோட ஆசீர்வாதம்ங்கிறது நம்ம அதுக்கு உணவை வச்சாலே கிடைக்கும். ஆனால் நம்ம வச்ச உடனேயுமே அந்த காக்கை பழகாது. ஒரு 2-3 நாட்கள் நம்ம தொடர்ந்து வைக்கிறத அதை பார்த்தா தான் அது நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு வந்து அந்த உணவை சாப்பிடும். அப்படி அதை சாப்பிட்டு வாழ்த்துச்சுன்னா பித்ருக்களே நமக்கு ஆசீர்வாதம் வழங்கின ஒரு அருளை நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி காக்கைக்கு தினமும் சாதம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பித்ருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும், நம்மளோட கடன் பிரச்சனைகள் தீரும். இதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க அப்படின்னு நான் சொல்லலை, மகாபெரிவா அந்த பக்தர்கிட்ட சொன்னார். அதைவே நம்மளும் பயன்படுத்தி நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் மகாபெரிவாவோட அருள் கிடைக்கட்டும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.